ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியதர்ஷினிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான டேஸ்ட்டில் புளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புளிக்காய்ச்சல் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சாதம் எப்படி கலக்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. இப்போ நம்ம புளிக்காய்ச்சல் செய்கிறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு புளியை வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு எடுத்து நான் ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே வெந்நீரில் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பொடி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 10 கருவேப்பிலை இலை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் தனியா எடுத்து வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா தூள் பெருங்காயம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எள்ளு வந்து 1 டீஸ்பூன், வெந்தயம் வந்து 1/4 டீஸ்பூன். நிறைய போட்டுறாதீங்க, கசந்துரும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த புளிக்காய்ச்சல் பண்ணுறதுக்கு பொடி வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் பாண்ட்லி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒன்றொன்னே தனித்தனியாக போட்டு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தனியாவை ஆட் பண்ணிக்கலாம். தனியாக வந்து நல்லா பொரியட்டும். தனியாக வந்து நல்லா வாசனை வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தனியாக வந்து நல்லா வறுத்துச்சு. இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இதில் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா சிவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. எதுலேயுமே எண்ணெய் ஆட் பண்ணக்கூடாது, ட்ரை ரோஸ்ட் தான். இப்போ பருப்பு நல்லா சிவந்துருச்சு. இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இதில் நம்ம வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் வந்து கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். பாருங்கள், வெந்தயம் கலர் மாறிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து மிளகு 1 டீஸ்பூன், அதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, மிளகு வந்து நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். எள்ளு படப்படன்னு பொரியட்டும். பாருங்கள், போட்டோன்னே நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் தான். இப்போ கருவேப்பிலையை நம்ம எடுத்துடலாம். அடுத்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கட்டி பெருங்காயத்தை வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கட்டி பெருங்காயம் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக தான் போடுறோம். இல்லைன்னா நீங்கள் தூள் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இதே எண்ணெயிலே வந்து அடுப்பை ஸ்விம் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 10 மிளகா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை வறுத்துக்கலாம். அடுப்பை நல்லா ஸ்விம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். இப்போ நம்ம இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா வந்து பொரிச்சிட்டு வந்துடலாம். மிக்சியில் போட்டு நல்லா வந்து பொடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த புளியை வந்து நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். அதுக்கு வந்து கடுகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை ஒரு 10 இலை, உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். கடலைக்காய் நிறைய போட்டோன்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். வரமிளகா 5 எடுத்து ஒடிச்சு வச்சுருக்கேன். புளி வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம். இப்போ இது நல்லெண்ணெயில் செஞ்சது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் நம்ம வந்து அடுப்பில் பாண்ட்லி போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் வந்து 100 ml வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அடுப்பில் வாண்டி போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் வந்து 100 ml ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நல்லா எண்ணெய் வந்து நிறையா விட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும், நிறைய நாள் வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம கடுகு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்மளோட உளுத்தம்பருப்பு, அடுத்து கடலைப்பருப்பு, கடலைக்காய் 2 டேபிள் ஸ்பூன், அடுத்து நம்மளோட வரமிளகா, கருவேப்பிலை, இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் வாசனைக்கு.
பருப்பெல்லாம் நல்லா செவக்கட்டும். நம்ம இந்த எண்ணெயிலேயே மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பெல்லாம் நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம வந்து புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட பருப்பு எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ புளி தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பொடியை ஆட் பண்ணணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு வெல்லம் போடலாம். வெல்லம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நல்லா இருக்கும்னா டேஸ்ட்டு. புளி தண்ணி வந்து நல்லா கொதித்து பச்சை வாசனை போகணும். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்குல்ல, நல்லா வாசனைலாம் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த அரைச்சி வச்ச பொடியை பவுடரை பண்ணியாச்சு. இது இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சிம் பண்ணிவிட்டு கலருங்க. கட்டி தட்டாமல் இருக்கணும், அதுக்கு தான். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா சுண்டணும். ஒரு 15 மினிட்ஸ் போல் ஆகும். அது வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம், இல்லைனா இது வந்து வெளியிலலாம் நல்லா தெளிக்கும். இதை இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் போல் நம்ம இதை நல்லா கொதிக்க விடலாம். எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு மேலே வரணும். இப்போ எனக்கு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ அடுப்பை ஸ்விம் பண்ணிடுங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் மேலே மிதந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம கலரி பார்த்தா பாருங்கள், நல்லா கெட்டி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்மளோட புளிக்காய்ச்சல் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை வந்து நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து சாதம் வந்து கலந்துடலாம். அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி சாதம் வந்து வெறையாக வரித்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் புளி சாதத்துக்கு. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கலக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நம்ம ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதில் புளிக்காய்ச்சல் போட்டு கலக்கலாம். இப்போ நம்ம வந்து புளிக்காய்ச்சல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கலக்கலாம். இதை மேலே போட்டுக்கோங்க. வேணுங்கிற அளவு போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கலந்து பார்த்துடலாம். அப்புறம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான புளி சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பிரியதர்ஷினிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.